கதைப்போமா சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் 17. ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பான். நான் சொல்லிருக்கவே மாட்டான். அவளை பார்க்கும்போது ஏதோ யாரோ ஒரு அழகான பொண்ணை பார்க்கற அப்படின்னு நான் பண்றேன். அவளோட பேர் கூட அவனுக்கு தெரியாது. எங்க இருந்து தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் சொல்ற பேரை வச்சு அதுதான் அவளோட பேருன்னு நினைச்சு அவளே நினைச்சிட்டு இருப்பான். அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேரும் ஒரே பஸ்ல போகும்போது அவங்க கிட்ட அந்த பொண்ணு போய் எந்த ஸ்டாப்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கிடையாது நெக்ஸ்ட் ஸ்டாப்னு சொல்லிட்டு இறங்கிடுவான். ஆக்சுவலி வந்து ரெண்டு ஸ்டாப்பும் நடுவில் அவன் இறங்க வேண்டியதா இருக்கும். டிஸ்டன்ஸ்க்காக அவன் அப்படி சொல்லுவான். அவன் சொல்லிட்டு இறங்கின ரெண்டாவது நிமிஷம் அந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த பொண்ணு வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வந்துரும். ஸோ அதனால அவனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடும். நம்ம தான் தேவையில்லாம அவள்கிட்ட சொல்லிட்டோம், அவ எப்படியோ இறங்கட்டும் விட்டுருக்கணும், நம்மளால தான் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருப்பான். பட் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க இறந்திருக்க மாட்டாங்க. அவங்க கோமால வந்து ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சின்ன வயசுல இருந்திருப்பாங்க. அவங்களோட மாமா மாமியோட தான் அந்த பொண்ணு வளர்த்திருப்பாங்க. ஆனா அந்த மாமா மாமி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணனும் அவங்க ரெண்டு பேருமே போயிருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது ஏன் இப்படி நடக்குது, நம்மள ஏன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் கேட்கும். பட் கோமால இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 13 வருஷமா அந்த பொண்ணு கோமால இருப்பாங்க. 18 இயர்ஸ்ல அவங்க ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஏன் இப்படி நடக்குது, எதனால இவங்க சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு நாளைக்கு சூரிய வெளிச்சம் வந்து அவங்க கண்ணில் படும். பட்ட உடனே அவங்களோட கோமா தெளிஞ்சு முடிச்சுக்குவாங்க. முடிச்சுட்டு அவங்க பார்க்கும்போது அவங்க இன்னும் அவங்களோட 17 இயர்ஸ்ல இருக்கிற மாதிரியே தான் அவங்களுக்கு தோணும். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து வயசாகி இருக்கும். 30 வயசான பெரிய பொண்ணா இருப்பாங்க. திடீர்னு கண்ணாடி பார்த்தா அவங்களுக்கே அவங்க அடையாளம் தெரியாது. சரி நான் போயிட்டு எங்க மாமா மாமியை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் அவங்க அலோ பண்ண மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிச்சு போக பார்ப்பாங்க. தப்பிச்சு ஓடி போயிட்டு வெளியே வந்தாக்கி அவங்களோட மாமா மாமி இருந்த வீட்டில் போய் பார்த்தாக்கி அவங்க இருக்க மாட்டாங்க. இன்னொரு ஃபேமிலி வந்து அங்கே குடியிருப்பாங்க. ஒரு பையன் அவங்களோட வந்து அக்கா பையன் ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருப்பாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவன் தான் ஹீரோ. ஃபுல்லாக தாடி மீசையில் வச்சுட்டு ஒரு காட்டா மாதிரி இருப்பான். யார்கிட்டயும் எதுவுமே பேச மாட்டான். காதில் வந்து ஒரு எம்டியான ஹெட்ஃபோனை மாட்டிட்டு யாரையுமே கண்டுக்காம யாரை பற்றியும் கன்சர்ன் பண்ணாமல் போயிட்டே இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஆர்கிடெக்ட். எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் டேப் பற்றி அழுக்கிறது அவனோட வேலை. ரோடில் இருக்க சேர் டேபிள் கூட யார் நின்னாலும் அவங்களோட காலை கூட டேப் வச்சு எல்லாரும் அவனை பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க மாமா மாமி தேடுறதுக்காக அந்த வீட்டில் போய் இங்கே இருந்தவங்க எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தெரியல, முன்னாடி அவங்க டீட்டெயில் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நாள் இந்த வீட்டிலே தங்கலாமா, ஏன்னா எப்போ வேணா அவங்க திரும்பி வருவாங்க, எனக்கு வேற எங்கே போகிறதுன்னு தெரியாது, எனக்கு கையில் காசும் கிடையாது. அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது ஏன் இவ்வளோ எங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வந்து கோமால இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால கோமான்னு சொல்லி அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கும் பாவமாக இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லி தங்க வைப்பாங்க. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க உங்க வீட்டில் வந்து ஸ்டெப்ஸ் கீழே ஒரு ரூம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு ரூம் காட்டுவாங்க. அந்த ரூம் இந்த பொண்ணோட ரூம். அவங்களுக்கே தெரியாது இவ்வளோ வருஷமா நாங்கள் இந்த வீடு சொந்த வீடாக வச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியல. ஸோ இதான் இந்த வீட்டோட சொந்த ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் வளர்க்குற டாகும் கூட இவ வளர்த்த டாக். பழைய இருந்த ஓனர் வந்து டாக் அப்படியே அபண்டனா விட்டுட்டு போயிருப்பாங்க. இவங்க எடுத்து வளர்த்துருப்பாங்க. டாக் இவளை பார்த்தோன்னு ஓடி வந்து கட்டி கொஞ்ச நாள் அந்த வீட்லயே இருக்கும்போது தான் தெரிய வரும் அந்த வழி சொன்ன பையன் தான் அந்த ஹீரோ, அந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மறுபடியும் எங்க அந்த பொண்ணை நம்ம ஹர்ட் பண்ணிட போறோம்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த பொண்ணை விட்டு விலகி போலான்னு சொல்லி பாப்பான். அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட சொல்றாளா, எதனால ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்களா, அவங்க மாமா மாமியை கண்டுபிடிச்சாலா இல்லையா, அந்த வீடியோக்கு சொந்தமாக்கினாலா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, இதான் அந்த சப்ஜெக்ட். ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. இது நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. பார்த்தவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. 16 எபிசோட் தான். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை.